கோவை வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீயில் சிக்கி 4 பெண்கள் உயிரிழந்த கட்டடத்தை இடிக்கும் பணியை வியாழக்கிழமையன்று உள்ளூர் திட்டக்குழும அதிகாரிகள் துவக்கினர். கோவை அவிநாசி சாலையில் உள்ள 3 அடுக்கு மாடி கொண்ட வணிக வளாக கட்டடத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் தீ விபத்து ஏற்பட்டு 4 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். கடந்த 1999ஆம் ஆண்டு கோவை உள்ளூர் திட்டக்குழுமம் தரை மற்றும் முதல் தளங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கியிருந்தது. இதனிடையே தொழிற்சாலை கட்டடம் கட்டுவதற்கு அனுமதி பெற்று வணிக கட்டடமாக மாற்றியதோடு 2 மற்றும் 3வது தளங்கள் அனுமதியின்றி கட்டப்பட்டது தெரிய வந்தது. விதிகளை மீறி உரிய அனுமதியின்றி கட்டடம் கட்டிய நிலையில் போதிய தீ தடுப்பு வசதிகளும் இல்லாததால் ஏப்ரல் மாதம் நடந்த தீ விபத்தில் பெண்கள் உயிரிழந்ததாக அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் தெரிய வந்தது. இந்நிலையில் விதிமீறி கட்டப்பட்ட இந்த கட்டடத்தை இடிப்பதற்கு தீ விபத்து நடந்த நாளிலேயே நோட்டீஸ் வழங்கப்பட்டது. ஆனால் 1 மாதம் கழித்து மே 25ஆம் தேதியன்று கட்டடத்தை இடிக்கும் பணி துவங்கியது. ஆனால் 30 நாட்கள் கால அவகாசம் முடிவதற்கு முன்பாகவே கட்டடத்தை இடிப்பதாக கூறி கட்டட உரிமையாளர் தரப்பில் தடை உத்தரவு பெறப்பட்டது. பாதுகாப்பற்ற இக்கட்டடத்தை இடிப்பதற்கு தடை விதிக்க கோரி பல்வேறு நிலைகளில் உரிமையாளர்கள் 3 வழக்குகளை தொடுத்தனர். வழக்கு அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே வழக்காக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அக்னிஹோத்ரி மற்றும் சுந்தரேசன் விசாரித்தனர். இவ்வழக்கு தொடர்பாக கடந்த நவம்பர் மாதம் தீர்ப்பளித்த நீதிமன்றம் அனுமதியின்றி கட்டப்பட்ட 2 மற்றும் 3வது தளங்களை இடிக்க உத்தரவிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து வியாழக்கிழமை அன்று நீதிமன்ற உத்தரவின்படி அனுமதியின்றி கட்டப்பட்ட 2 மற்றும் 3வது தளங்களை உள்ளூர் திட்டக்குழும அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் இடிக்கும் பணியை துவக்கினர்.